உங்க வீட்டுல கடந்த 10 வருஷத்துக்குள்ள யாராவது இறந்திருந்தாங்கன்னா தயவு செய்து உடனடியா உங்க போனை கையில எடுத்து நாங்க சொல்ற இந்த விஷயத்தை கண்டிப்பா செக் பண்ணுங்க. இதை எதுக்காக கண்டிப்பா நாங்க உங்களை செக் பண்ண சொல்றோம்னா, கடந்த 5 வருஷத்துல நம்ம எல்ஐசி இருக்கு பாத்தீங்களா, அந்த எல்ஐசில உரிமை கோரப்படாத தொகையா 100 கோடி இல்ல, 200 கோடி இல்ல, 1000 கோடியும் இல்ல, 3726 கோடி ரூபாய் இருக்கு. இந்த 3726 கோடி ரூபாயும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு எல்ஐசி கம்பெனிக்காரங்க கொடுக்க வேண்டிய பணம். சரிப்பா, அந்த 3726 கோடி ரூபாயும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களோட பணம் தானே. பேசாம அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட வேண்டியதானே. எதுக்காக திருப்பி கொடுக்காம உரிமை கோராத நிலுவைத் தொகையா எதுக்கு எல்ஐசி காரங்க நிலுவையில வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி தோணலாம். அது எதுக்காகனா, இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதுக்காக நிலுவைத் தொகையிலேயே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு உங்க அம்மா நீங்க எதிர்காலத்துல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல 2001 வருஷம் உங்க குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டையும் சொல்லாம ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலிசியை 15 வருஷம் முழுமையா கட்டி முடிச்சா 2016 வருஷத்துல 20 லட்சம் ரூபாய் முழுமையா கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க அம்மா 2001 பாலிசி போடும்போது உதாரணத்துக்கு ஒரு வாடகை வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2016 வருஷம் சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டுக்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சொந்த வீட்டுல எதிர்பாராத விதமா வயது முதிர்ச்சி காரணமா இறந்தும் போயிருந்தாங்க. இப்போ உங்க அம்மா உங்களுக்காக எல்ஐசில சேர்த்து வச்ச அந்த 20 லட்சம் ரூபாய் எல்ஐசி காரங்க கிட்ட இருக்கு. இப்போ அந்த எல்ஐசி காரங்க 20 லட்சம் ரூபாய் பணத்தை கையில வச்சுக்கிட்டு உங்க அம்மா பாலிசி போடும்போது கொடுத்த அட்ரஸுக்கு, அம்மா உங்க 20 லட்சம் ரூபாய் எங்க கிட்ட தான் இருக்கு, நீங்க அந்த பாண்ட் பேப்பர் எடுத்துட்டு எங்க ஆபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு லெட்டர் மேல லெட்டரா உங்க அம்மா 2001 குடியிருந்த அந்த வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எல்ஐசி காரங்க அவங்களோட வேலையை கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கும் உங்க அம்மா எல்ஐசி பாலிசி போட்டிருக்கிறதே தெரியாது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிருக்கிறது ஒரே ஒரு சிச்சுவேஷன் தான். இந்த மாதிரி பல காரணங்களால தான் எல்ஐசி அதிகாரிகள் பாலிசி போட்ட நபர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இந்த மாதிரி காரணங்களால தான் மக்களுடைய பணம் 3726 கோடி ரூபாய் எல்ஐசி கிட்ட முடங்கி கிடக்கு. இந்த 3726 கோடி ரூபாயில உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுடைய பணம் இருக்குதா அப்படிங்கறத ரொம்பவே ஈஸியா உங்க கையில இருக்கிற மொபைல் போனை பயன்படுத்தியே தெரிஞ்சுக்கலாம். அதுவும் அந்த நபரோட பேரும் அவங்களுடைய டேட்டா பர்த்தும் தெரிஞ்சாலே போதும். அது எப்படின்னா, உங்க கையில இருக்கிற போன் எடுத்து கூகுள்ல போய் எல்ஐசி இந்தியான்னு தேடுங்க. அதுல லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு போட்டுக்கிற இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல லெஃப்ட் சைடுல டாப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 கோடு இருக்கும். அந்த கோட்டை தொட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகும். அதுல கஸ்டமர் சர்வீசஸ் போட்டுக்கிற இந்த குறிப்பிட்ட ஆப்ஷனை தொட்டுருங்க. இதுக்குள்ள இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருக்கும். அதுல அன்கிளைம்டு அமௌண்ட்ஸ் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ் இருக்கிற இந்த குறிப்பிட்ட ஆப்ஷனை தொட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்னு ஓபன் ஆகும். அதுல நேம் அப்படிங்கிற இடத்துல கடைசி 10 வருஷத்துல உங்க குடும்பத்தை சார்ந்த யார் இறந்தாங்களோ அவங்க பேரை போடுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல அந்த குறிப்பிட்ட நபரோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டா போட்டுட்டு கீழ இருக்கிற சப்மிட் அப்படிங்கிற தொட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த 3726 கோடி ரூபாயில அந்த குறிப்பிட்ட நபரோட பணம் இருந்துச்சுன்னா அவருடைய பாலிசி விவரம் போட்டு ஃபுல் டீடைல் கீழ வந்துரும். ஒருவேளை அந்த 3726 கோடி ரூபாயில அவரோட பணம் இல்லன்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி வந்துரும். இதுல இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நிலுவையில இருக்கிற இந்த உரிமை கோராத தொகையை எல்ஐசியால 10 வருஷத்துக்கு தான் அவங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க வருவீங்களான்னு வெயிட் பண்ண முடியும். 10 வருஷம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை அவங்க அரசாங்கத்தோட மூத்த மக்கள் நல நிதிக்கு கண்டிப்பா மாத்திரணும். இதுதான் அவங்களுடைய ரூல்ஸ். அதனால இந்த வீடியோவை பார்த்த கையோட நேரா அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட பேரையும் போட்டு டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு கண்டிப்பா செக் பண்ணிருங்க.